வணக்கம். கருங்காலி மாலை அணிவதால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை பார்ப்போம். கருங்காலி மாலை மருத்துவம் மற்றும் தெய்வீக குணம் கொண்டது. 108 மணிகள் கொண்ட இந்த மாலை அணிவதும் ஜெபம் செய்வதும் பயன்படுத்துவதும் மிகவும் நல்லதாகும். கருங்காலி மாலையானது நன்றாக வைரம் பாய்ந்த மரம் கொண்டு செதுக்கி மணிகளாக செய்து 108 மணிகளை கொண்டு மாலையாக செய்யப்படுகிறது. கருங்காலி மாலை கதிர்வீச்சுக்களை ஈர்த்து சேமிக்கும் தன்மை கொண்டது. ஆகையால் நம்முடைய அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் போக்கி நேர்மறை எண்ணங்களை நம்முள் செலுத்தக்கூடிய தன்மை நிறைந்தது இந்த கருங்காலி மாலைகள். ஜோதிட சாஸ்திரப்படி ஜனனகால ஜாதகத்தில் செவ்வாய் சுப வலிமை பெற்றவர்களுக்கு செவ்வாய் கிரகத்தின் நல்ல கதிர்வீச்சுக்கள் நன்மையை தருகிறது. அதனால் இந்த கருங்காலி மரக்கட்டையால் செய்யப்பட்ட மாலையை மேஷம், விருச்சிகம், மிதுன ராசிகளில் உள்ள சில நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அணியலாம். கருங்காலி மாலையை அணிவதால் ஆன்மீக பலம் அதிகரிக்கும். செவ்வாயால் ஏற்படும் கெடு பலன்கள் பாதிப்புகள் குறையும். மேலும் கருங்காலி அனைத்து தெய்வங்களும் குடியிருப்பதாக சொல்லப்படுவதால் இதை அணிந்தாலும் வீட்டில் வைத்து வழிபட்டாலும் குலதெய்வம் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களின் அருளும் நமக்கு கிடைக்கும். கருங்காலி நவகிரகங்களின் பாதிப்புகள் தோஷங்களை கட்டுப்படுத்தும். இது எதிர்மறை ஆற்றல்களை அழிக்கக்கூடியதும் ஆகும். கருங்காலி பொருட்களை பயன்படுத்துவது வழிபடுவதால் குலதெய்வம் எப்போதும் நமது உடன் இருக்கும். செவ்வாய் கிரகத்தால் உடல் நல பாதிப்புகளை சந்திப்பவர்கள் கருங்காலி மாலையை அணியலாம். ஜாதகத்தில் செவ்வாய் பாதிப்பு உள்ளவர்களும் கருங்காலி மாலையை அணியலாம். கருங்காலி மாலை அல்லது கருங்காலியால் செய்யப்பட்ட பொருட்களை ஆண், பெண், குழந்தைகள், பெரியவர்கள் என யார் வேண்டுமானாலும் அணியலாம். இதை அணிபவர்கள் நல்ல நேரம் பார்த்து முறையாக அணிய வேண்டும். கருங்காலி மாலை செவ்வாய் பகவானுக்கு உரியது என்பதால் அவருக்குரிய செவ்வாய்க்கிழமையில் இதை அணிவது மிகவும் சிறப்பானதாகும். கருங்காலி மாலையை முருகன் அல்லது வாராகி அம்மனின் பாதத்தில் வைத்து வணங்கிவிட்டு அணிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.